ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோ பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இங்கேருந்து திருச்சி எப்படி போகிறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. என்ன பஸ்ஸு, நியூ பஸ் கிடைக்குதா இல்லை ஓல்டு பஸ் கிடைக்குதான்லாம் தெரில. இப்போ வாங்க நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து திருச்சி ட்ராவலை பார்க்கலாம். திருச்சிக்கு என்ன பஸ்ஸு கிடைக்க போகுதுன்றது நோ ஐடியா. சாதா பஸ்ஸா, செமி ஸ்லீப்பரா, இல்லை ஏசி ப்ரீமியமா? என் கேமராமேன் எனக்கு எது வாங்கி கொடுப்பா தெரியலையே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. குழந்தைகள், தாய்மார்கள், நீங்கள் நடக்க வேண்டாம். நீங்கள் நின்னீங்கனாலே உங்களுக்கு ஈக்கோ டிரைவ் கார் வரும், அது மூலமாகவே போகலாம். சிரங்கொண்ட சிறுத்தை நிற்குமா? நிற்காது, போயிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஏறி வரும்பொழுதே உங்களுக்கு இங்கே எந்தெந்த ஊருக்கு உண்டான பஸ்ஸுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம்ன்றது கொடுத்துருக்காங்க. இப்படியும் பண்ணலாம். உள்ளே போகும்போதே ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்குமே உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மீனாட்சி பவன் உயர்தர சைவ உணவகம் இருக்குது. நம்மையே சுற்றிக்கிட்டு போயிட்டு உணவகத்துக்குள்ளே பூந்தாலே நீங்கள் பிளாட்ஃபார்முக்கு போகலாம். வாங்க போகலாம். இங்கே உள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு டேண்டி, கார்த்திகேயா ஸ்நாக்ஸ், ஸ்ரீ செல்வா ஸ்நாக்ஸ், கிருஷ்ணா ஃபுட்ஸ்னு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கேயே சாப்பிட்டு ஏறினாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கி பஸ்ஸில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். இட்லி ஸ்ரீகிருஷ்ணா ஃபுட்ஸில் 50 ரூபாய்க்கு 3 இட்லி வித் கெட்டி சட்னி. இப்போது வாங்க, 4 and 5 தான் திருச்சி இருக்குது, பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் கேன் 10 ருபீஸில் இருக்குது. பட் ஜிபே இருந்தால் தான் உங்களால் எடுக்க முடியும். இங்கே உங்களுக்கு திருச்சிக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அல்ட்ரா டீலக்ஸும் இருக்குது, நார்மல் பஸ்ஸும் இருக்குது. இந்த நியூ பஸ் தான் இப்போ நிறைய விட்டுருக்காங்க. வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். BS6. நம்ம BS6 பர்த்தோட இருக்கிற இந்த நியூ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் 315. இதுவே நீங்கள் ஏசி பஸ்ஸில் போகிறதா இருந்தால் 415. சீட்டுக்கு பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 650. உங்களுக்கு இந்த BS6 பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா USB கொடுத்துருக்காங்க. வாட்டர் கேனுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. 6.8 கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் எல்லாமே போடணும்னா சார்ஜ் போட்டுக்கலாம். பெடல் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அரை டிக்கெட்டுங்க. இந்த பஸ்ஸு சீட்டர் கம் ஸ்லீப்பருங்க. இந்த ஸ்லீப்பரை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் பேருந்து முனையத்திலிருந்து டுவர்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது திருச்சி பேருந்து முனையத்துக்கு தாங்க. இந்த திருச்சி பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் நான் திருச்சிக்கு போயிட்டுருக்கேன். நியூ BS6 வித்து உங்களுக்கு பர்த் இருக்கிற மாதிரி பஸ்ஸுங்க. மேலே அப்பர் பர்த்தும் இருக்குது, கீழே சீட்டரும் கொடுத்துருக்காங்க. எல்லா பஸ்ஸும் ஏசி பஸ் மாதிரியே தான். பட் ஆனால் இதில் ஏசி இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இங்கேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஓகே வியூவர்ஸ், பைபாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து திருச்சி பார்த்தீங்கன்னா 275 கிலோமீட்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பரனூர். கிட்டத்தட்ட 1/2 hourல நம்ம பரனூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். பரனூர் டோல்கேட்லேருந்தும் இப்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு திருச்சிக்கு போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. திருச்சி போகிறதாகட்டும், இதுவே நீங்கள் மதுரை திண்டுக்கல் பஸ் ஏறினாலும் நீங்கள் திருச்சிக்கு போகலாம். இப்போது நம்ம கிராஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுங்க. பஸ்ஸோட சென்ட்ரல் போர்டில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு அது மூலமாக நீங்கள் பஸ் ஏறுங்க. ஏன்னா சிவகாசின்னு போட்டிருக்கோம், பழனி போட்டிருக்கோம். பார்த்தா பஸ்ஸு மதுரைக்கு போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏறுங்க. பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. திடீர்னு பஸ் போர்டு பார்த்து ஏறுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். BS6 வெஹிக்கிள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் அல்ட்ரா டீலக்ஸுக்கும் BS6க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வைஸ் இருக்குது. பொதுவாக
அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க மதுராந்தகம் பஸ் ஸ்டாப். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு மதுராந்தகம் பஸ் ஸ்டாப் வேலை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த பஸ் பைபாஸில் நின்று தான் போக போகுது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாப். கரெக்டாக 1 ஹவரில் மேல்மருவத்தூர் வந்துருப்பாங்க. மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஆப்போசிட்டில் மேல்மருவத்தூர் டெம்பிளும் இருக்குது. மேல்மருவத்தூர்லேருந்தும் இப்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது சென்னையிலேருந்து வரும்பொழுது இருக்கிற 2வது டோல்கேட்டு தான். எனக்கு இந்த ட்ராவலிங் சுத்தமாக ஒரு அலுப்பும் தெரிலிங்க. அதுவும் கேபின் ரைடு சான்ஸே இல்லை. கண்டக்டரும் டிரைவரும் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது கேட்டுக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர்றது டைம் போகிறதே தெரில. ஹைவேஸ் ரோடில் ட்ராவலிங் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நான் ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணேன், அந்த பஸ்ஸு எங்களை ஓவர்டேக் பண்ணேன். இப்படியே ஓவர்டேக்கிங்லேயே போயிட்டு இருந்ததுங்க. மொத்தத்தில் ட்ராவல் 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது பஸ்ஸு ரைட்டில் கட் ஆகுறது தான் பார்த்தீங்கன்னா திண்டிவனம்ங்க. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 121 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போது திண்டிவனம்குள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். ஃப்யூச்சரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபாஸ் கார்னர்லேயே உங்களுக்கு திண்டிவனம் பஸ் ஸ்டாப் வந்துடும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம திண்டிவனம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 9:40. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் தாங்க பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு உண்டான ரூட்டு. உண்மையிலேயே செமையாக இருக்குது. திண்டிவனத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகாமல் இருக்கே. ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் சாங்ஸ் வைஸ் செம்மையாக போயிட்டுருக்கு. ட்ராவலிங் வைஸும் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அல்ட்ரா டிலக்ஸ் ஒரு விதமான கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பட் ஆனால் சொல்லும்போது தான் புரிஞ்சுது, பார்க்கும்போது தான் தெரியுது. அது ஒரு அப் அண்ட் டவுனில் போடும்போது வண்டி நல்லாவே ஷேக் ஆகுது. பட் ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் குஷன் ஆகட்டும், சஸ்பென்ஷன் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம திண்டிவனம் கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம். வாங்க அடுத்து என்னென்ன மெயின் ஸ்டாப்பிங்லாம் வருது, எத்தனை மணிக்கு நம்ம போய் திருச்சி ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். திருச்சி இது சொன்ன உடனே ஞாபகம் வருது, இந்த பஸ்ஸு நியூ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகாதுங்க. இப்போதைக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான். அதனால் நான் உங்களுக்கு திருச்சி வரைக்கும் போக போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி இறங்க போகிறேன். ட்ராவலிங்கை பார்த்துட்டே வாங்க எங்கே இறங்கலான்றதை சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், இங்கே நம்ம எஸ்சிடிசி BS6ல் ஸ்லீப்பர் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிக்கெட் 315 திருச்சி போகிறதுக்கு. இதுவே நீங்கள் இந்த பர்த்தில் போகிறதா இருந்தால் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஜேர்னியாக இருக்கும். உங்களுக்கு காலாண்டவே வாட்டர் அண்ட் எப்படியும் சிங்கிள் பேக்காக இருந்தால் வைக்கலாம். பட் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு காற்று வராது. ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். வா, ஆஹா, குஷன் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தலைக்கணி கூட வேணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் விழுப்புரம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயும் ஸ்லீப்பர் புக் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா 235. உண்மையிலேயே சூப்பரான ஜேர்னியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த அப்லேருந்து வியூ சான்ஸே இல்லை. டே டைமில் கூட இங்கே கூலிங்லாம் வந்து ஓரளவு மீடியமாக தாங்க இருக்குது. ஹீட் இறக்குதுன்ற ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விழுப்புரம் போகிறவங்களும் யூஸ் பண்ணிங்க அண்ட் திருச்சி போகிறவங்களும் 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் தூங்கி எழுதிங்கன்னா நீங்கள் திருச்சி போய் இறங்கலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் BS6 பஸ்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு பிரேக் கிடச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துக்கிட்டே வரும்பொழுது கரெக்டாக பிரேக் டைமுக்கு பஸ்ஸை நிறுத்திட்டாரு டிரைவர். வாங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். மழை வந்தாலுமே
ஓகே வியூவர்ஸ், இங்கே அன்னபூர்ணாவில் ஒரு பிரேக் டைமுக்கு வந்து இறங்கியிருக்கோம். இது வரைக்கும் நான் எந்த பஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு பிரேக் டைம் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி மேலே போய் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே மேலே இந்த வியூ பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அப்பார்ட் இந்த அன்னபூர்ணாவில் வந்து உங்களுக்கு மொத்தம் 8-9 பஸ் நிற்கிற அளவுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு அற்புதமான உணவகம். இந்த நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் அதிநவீன இருக்கை மற்றும் படுக்கை வசதி பேருந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கொடைக்கானல்லாம் போனால் திண்டுக்கல் போகிறதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லாங் டிரைவுக்கு எல்லாமே ஸ்லீப்பர் புக் பண்ணிங்கன்னா. ஓகே வியூவர்ஸ், பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க, இப்போது டைம் 10:30. வாங்க திரும்ப ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். பிரேக் டைமுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னையிலேருந்து வர 3வது டோல்கேட்டுங்க. இங்கே உங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கும். விக்கிரவாண்டி தாண்டி போயிட்டுருக்கோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணத்துக்கு நெய்வேலிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான ரூட்டு. நம்ம ஸ்ட்ரெயிட் ஜேர்னி தான், நோ ரைட் நோ லெஃப்ட், ஸ்ட்ரெயிட் திருச்சி ஹைவே. இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன் நோ லெஃப்ட் நோ ரைட்டுன்ட்டு. உடனே பஸ் டிரைவர் லெஃப்ட் திருப்பிட்டார் வண்டியை. ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டோடு தாங்க போகணும். இப்போ பஸ்ஸு போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கு ஜேர்னி. 150 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் ஒரு திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர்ஸு. நம்ம சமயபுரம் வரைக்கும் தாங்க போக போகிறோம். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம் இப்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. விழுப்புரத்துக்கு அடுத்து தான் இப்போ நீங்கள் பார்க்குறது உளுந்தூர்பேட் டோல்கேட்டுங்க. உளுந்தூர்பேட்டை இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம். உளுந்தூர்பேட்டை தாண்ட உடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் சேலத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி. ரைட் கட் பண்ணிக்கிட்டா சேலம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ திருச்சி போய்ட்டுருக்கோம். வேப்பூர் ஒரு பிரேக் டைம் பிளேஸுங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிறது தான் வேப்பூர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 o'clock. திருச்சி ஒரு இம்பார்ட்டன்ட் மெயின் பஸ் ஸ்டாப்புங்க. நாகர்கோயில் கன்னியாகுமரி போகிற பஸ்ஸுக்கெல்லாம் கூட திருச்சி வழியாக தான் போகும். வேப்பூர்லேருந்து பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ். வேப்பூர்லேருந்து திருச்சி பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ். திருவாந்துறை சுங்கச்சாவடி விருத்தாச்சலம் தாண்டி வந்திருக்காங்க. இப்போ அரியலூர் 29 கிலோமீட்டரு, தஞ்சாவூர் 73 கிலோமீட்டரு, மானாமதுரை 202 கிலோமீட்டர், திருச்சி இங்கேருந்து 57 கிலோமீட்டர். பெரம்பலூர் பைபாஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே வியூவர்ஸ், இப்போது ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. திருச்சிக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 37 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போது நீங்கள் பார்க்குறது SRM மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். கிட்டத்தட்ட சமயபுரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து சமயபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோமீட்டர், அங்கேருந்து திருச்சி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். சமயபுரம் டோல்கேட். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பாட்டை கேட்டிருப்பீங்க. எண்டு கார்டு தான். வாங்க பஸ்ஸை விட்டு இறங்குவோம். ஓகே வியூவர்ஸ், இங்கே சமயபுரம் வந்து ரீச் பண்ணிட்டேன். இங்கேருந்து 16 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு திருச்சி. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் இங்கே சமயபுரத்தில் இறங்கிட்டேங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் தான். காவேரி பிரிட்ஜ் தாண்ட உடனே ரைட் ஹேண்ட் சைட் திருவானைக்கால் வழியாக உள்ளே போய் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தான் போயிடும். இந்த பஸ் ரூட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஸ் வைஸ் ஸ்டாண்ட்ஸில் BS6 அதிநவீன படுக்கை வசதி இருக்குது. உங்களுக்கு சீட்டிங் வசதியும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 315 திருச்சிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 40 rupees கம்மியாக தான் இருந்தது. சூப்பரான ஜேர்னியாக இருந்தது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் போயிட்டு அம்மனை தரிசிக்கிறேன்.